ஹலோ மக்களே 157வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல லூஃபி வந்து போலீஸ் ஆஃபீஸரே அடிச்சு நொறுக்கிட்டான். அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒன்னும் சும்மா இல்ல. டேய் உனக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸரேடா அடிக்க உனக்கு செகண்ட் லா டிகிரி விழுந்துச்சுடா. உன்னை இனிமேல் நாங்க ஹேண்டில் பண்ண போறதுல அப்பர் யார்ல உள்ள பிரீஸ்ட் தான்டா ஹேண்டில் பண்ண போறாரு. அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. இவனுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன பிரச்சனையா? நம்மள வரல ஒரு பாட்டி போட்டோ எடுத்தால அவாதான்டா பிரச்சனை. நம்மள இல்லீகல் என்ட்ரின்னு சொல்லிட்டு பதிஞ்சு கொடுத்துட்டா நம்மள ஃப்ராட் ஆக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. டேய் நம்மள ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்டு மாதிரி சொல்றாங்கடா லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு உசப் சொல்றான். ஆனா இப்போ அதை விடுங்க, இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிட்டு சொல்லிட்டு இருக்காரு பாகையா. அது மாதிரி செகண்ட் டிகிரி கிரிமினல் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்களால ஹெல்ப் பண்ண முடியாது சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்ப தள்ளி போயிட்டாரு. சரி இப்ப எப்பனாலும் ஒண்ணுதான்டா நல்லா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னு பார்த்தா அப்பர் யார்ல இருந்து இவனே வந்து அடிக்கலான்னு வாரக்காங்களே, அதுக்காண்டி தான் என்ஜாய் பண்றான். சரி நாமி நீ எதுக்கு அங்க இருந்து வந்தன்னு சொல்லி கேக்குறான். என்னடாச்சுன்னு சொல்லிட்டு நாமி கேக்குறா. நீங்க வராட்டினாலும் ஒன்ன தேடி நாங்களே அங்க வந்திருப்போம்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. உன்னை தேடி நாங்க ரொம்ப கவலைப்பட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் என்ன ஒன்னும் தேட தேவையில்ல, நானே வந்து சொல்லிட்டு தலையில ஒரு போடு போடுறான். அதை பார்த்தா உனக்கு அட்வென்ச்சர் மாதிரியா தெரியும் சொல்லிட்டு இருக்காவா. சடனா நாமே அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டா. இங்க சோப்பர் பயந்து போய் சாஞ்சி கால போய் கட்டி பிடிச்சு நின்னுட்டு இருக்கான். ஒன்னாலதான் எல்லா பிரச்சனையும் நடக்குன்னு சொல்லிட்டு நாமி லூஃபிய போட்டு மண்டையில அடின்னு அடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கா. அங்கெல்லாம் போக கூடாடா, அங்க கடவுளே சண்டை போட்டுறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் நாமி. சரி நீ வரனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க ரெஸ்ட், நாங்க போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. எனக்கு இந்த அட்வென்ச்சர் தான் ரொம்ப முக்கியம், அதனால நான் இதெல்லாம் இருக்க போறதுல நான் போகத்தான் போறேன்னு சொல்லிட்டு லூஃபி தலையை பக்கத்துல கொண்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அப்பெல்லாம் இருக்க முடியாது சொல்லிட்டு தலையில தூக்கி ஒரு அடி அடிக்கா. உடனே சாஞ்சி சுத்திட்டு வாரான். இது வேணா ஏன்ட்டு விடுது, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்றான் சாஞ்சி. தலையில சாஞ்சி அடிச்சு நொறுக்குதாவா. இங்க ஒரு பக்கம் உசப் சொல்றான். இவங்க சொல்றதும் கரெக்ட் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு நாமி கேக்குறா. நம்மளே உயிரை கொடுத்து இந்த ஸ்கைப்பியாக்கு வந்திருக்கோம், நம்மளால திரும்பி போகவும் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உசப் கேக்குறான். நாங்க இங்க இருந்து ப்ளூ சீக்கு போறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா, அது சேஃபா போக வழி இருக்கான்னு சொல்லிட்டு உசப் கேக்குறான். உங்களால இனிமேல் சேஃபா எல்லாம் போக முடியாது சொல்லிட்டா கோனிஸ். இந்த மாதிரி இந்த கிளவுடோட எண்டுக்கு போனாலதான் உங்களால தப்பிக்கவே முடியும் சொல்றா. எனது கிளவுடோட எண்டுக்கா, அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். அது இங்க இருந்து ஈஸ்ட் சைடுல தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அது கீழே தான் ஒயிட் சி இருக்குன்னு சொல்றான். அப்ப நாங்க இங்க இருந்து போனா எங்க கடலுக்கு போயிடலாமா, இதுவே நல்லாதான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். நான்லாம் வர மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. டேய் நம்ம போலாம், நம்ம செத்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் உசப். நம்ம இங்க இருந்து சீக்கிரம் போனாதான்டா கோனிஷ் அவங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்மளால எந்த பிரச்சனையும் நடக்காது, அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி. நம்ம இங்க இருந்து முதல்ல கிளம்போன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. ஆனா லூஃபியும் பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான் நாமி. அதுக்கு முன்னாடி லூஃபி வேகம் வரான். ஓல்டு மேன் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொல்றான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. நீங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட சாப்பாடு செஞ்சு வச்சீங்கல்ல, அதை நாங்க எடுத்துட்டு போலாமான்னு சொல்லிட்டு கேக்குறான். அது உங்களுக்கு தாண்டா செஞ்சது சொல்றாரு. சரிடா சாஞ்சி, இது பாக்ஸ்ல எடுத்துட்டு நம்ம இங்க இருந்து கிளம்போன்னு சொல்றாங்க. பார்த்தா லூஃபி சம்பந்தம் இல்லாம சாப்பாடு எடுத்து போய்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உன்னை உசபு சும்மா இருக்க மாட்டேங்கான். பாகையிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டா பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த ஷிப்பை ரிப்பேர் பண்றத பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா, அதை சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால ஒரு திசையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன சாஞ்சி கோனிஸ் கூட நடந்து போய்கிட்டு இருக்கான். நாமி எங்கடா போறீங்கன்னு சொல்லிட்டு, நாமி நீ வந்து அட்வென்ச்சர் போறதுக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வை, நாங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் அட்வென்ச்சரா, இவன் இன்னும் புதுசா சொல்றான்னு சொல்லிட்டு நாமி முடிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே ஒரு சொல்றான். இதை பத்தி நான் எதுவும் கவலைப்பட போறதில்ல, எல்லாத்தையும் ரிலாக்ஸா ஹேண்டில் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. நாமி கத்துறா. டே சோப்பர், நீ என் பக்கத்துல தானே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. உடனே சோப்பர் பயப்படுதான். சடனா பார்த்தா கப்பல்ல வேற ஏறி உள்ள போய்கிட்டு இருக்காங்க. சொல்றான். நாமி இனிமேல் நீ லூஃபிட்ட பேசி ஒன்னும் பண்ண போறதில்ல, அதனால அவன் என்ன பண்ணணும் அதுதான் பண்ணுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோரோ. அப்படியா, அப்ப நான் இங்கே இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காவா. அதுவே நான் இங்க இருந்தாலும் நீ கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்ன பண்ணணுமோ பண்ணு, அது உன் இஷ்டம் சொல்றான் சோரோ. டென்ஷன் ஆயிட்டா. ஏன்டா அப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நீனும் நானும் சேர்ந்து லூஃபி அடிச்சு நொறுக்கிறோமான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒர்க்கே ஆகாதுன்னு சொல்றா ரோபினே. வாய்ப்பு கிடைச்சும் தப்பிக்க முடியாம போச்சுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காவா. ஆனா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த போலீஸ் அங்க இருந்து போகல, அங்கதான் ஒளிஞ்சு நிக்கானுங்க. டேய் கடவுள் அந்த பிரீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாங்கடா, எல்லாத்தையும் நீங்க தயாரா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்பட்ட இடத்துக்கடா போறீங்க, உங்க கதை முடிய போன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அப்பர் யார்ட்ட தான் காட்டாங்க, அந்த காடை தான் காட்டுறாங்க. இவரும் பார்த்தா கோனிஸ் அங்க வந்து நின்னுட்டு இருக்கா. நான் உங்கள்ட்ட சில விஷயம் பேசணும்னு சொல்றாவா. கோனிஸ் கப்பலுக்குள்ள ஏறி அவ சில விஷயத்தை பேச ஆரம்பிக்கும். அவ வந்து ஒரு ஐடியா கொடுக்கா. ஸ்பெஷல் கிளவுட் கரண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியாக்குள்ள போனீங்கனாலும் இதோட எண்டுக்கு போய் தான் நீங்க தப்பிக்கணும்ல, அங்க இருந்து ஒயிட் சீக்கு போயிடலாம்னு சொல்றா. இதை கேட்டு நாமி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கிளவுட் கரண்ட்டுக்கு போயிட்டா உங்களை யாராலையும் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இது போதும் சொல்றா நாமி. இதை லூஃபிட்ட சொல்லாமலே நம்ம கப்பலை தூக்கிட்டு போயிரும் சொல்லிட்டு இருக்காவா. முடிவு தெரிஞ்சுன்னா என்ன சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். தெரிஞ்சிச்சுன்னா என்ன எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிடுவான், வேற திசைக்கு போக சொல்லுவான்னு சொல்லிட்டு இருக்கா ரோபின். அவன் என்ன வேவார்ல வரேன் உங்களுக்கு அந்த வழியை கட்டுறன்னு சொல்லிட்டு இருக்கா கோனிஸ். சரின்னு சொல்றான் ஒரு பக்கம். என்ன நடக்குன்னு சொல்லிட்டு லூஃபிக்கு மட்டும் தெரியாம இருந்தா போதும், மிச்ச எல்லாத்தையும் நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. நீங்க ஆங்கரை மட்டும் தூக்கிட்டு இருங்க, மிச்ச எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பேசிக்கிட்டே இருக்கா. ஆனா என்னன்னு பார்த்தா வேத்து ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ரோபின் எதையும் நோட் பண்றா அவள்கிட்ட இருந்து. என்னன்னு சொல்லிட்டு பாக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு லூஃபி அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா அந்த கோனிஸ் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். தெரிஞ்சு கோனிஸ் மத்தவங்கள்ட்ட போய் பேச போயிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க இங்க இருந்து பாக்ஸ் கட்டுங்க, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் பேசிக்கலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்பா. இங்க இவன் ஒரு பக்கம் உசப் அங்க இருக்க பொருளை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். நான் ஒரு ஸ்னைப்பர், எனக்கு இதெல்லாம்
தேவைப்படும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கப்பலை சரி பண்றதுக்கு ஒரு ஆளே இல்ல, அதனால அந்த வேலையை இப்ப நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த கப்பலை என்ன நம்பிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு சொல்றான். அந்த கோ கேப்டன், நான் தான் அந்த கப்பலுக்கு ஒரு ஸ்னைப்பர், கேப்டன் உசப்புன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க சாஞ்சியோட சாப்பாடு அரேஞ்ச் பண்ண பார்த்துட்டு ஒரு மிரண்டார், நீங்க உண்மையிலே ப்ரொஃபஷனலா இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் கோனிஸ் வந்து டாடா காமிச்சிட்டங்கிறது போய்கிட்டு இருக்கா. கோனிஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ரோபின் சொல்றா, இந்த கரண்ட் விஷயத்துல எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீ என்ன சொல்ல வரன்னு சொல்லி நம்பி கேக்குறா. இவ சொல்ற விஷயம் மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இன்னத்துக்கு ப்ளூசில ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்க, இதை நம்புற மாதிரியே இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. தெரிஞ்சு நம்ம தான் வந்து கரெக்டா வந்திருப்போம்னு நினைக்கிறேன், வேற யாரும் வந்திருக்க மாட்டாங்க, கரெக்டா தப்பிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. கவலைப்படாத, அவ சொன்னதை கேட்போம், எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு நாமி போய்கிட்டே இருக்கா. ஆனா கோனிஸ் அங்கிறது வேகமா நடந்து போறா. கோனிஸ் கொடுத்த வேலையை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா அதுக்குள்ள பார்த்தா ஹெவி பாயிண்ட் சொல்றான். ஒரு பக்கம் சோப்பர், என்னன்னு பார்த்தா ஆங்கர் தூக்கி கப்பல்ல தூக்கி போடுறான். ஒரு பக்கம் சாப்பாடு அப்படியே சாஞ்சி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜோரோ கப்பல்ல தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்படி பொறுமையா வரா. ரோபினும் நாமி நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கோனிஸ் வரா. சாஞ்சி இது பாக்கே சூப்பரா இருக்குன்னு சொல்றாவா. இது உனக்காண்டி ஒன்னு கிரியேட் பண்ண, இதை நீ சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. ஒன்னு இங்க வந்து கோனிஸ் கட்டுக்கிட்டு இருக்கா, இது எனக்கண்டியே செஞ்சீங்கன்னு சொல்லி கட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா, இது உனக்கண்டி தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு சாஞ்சி பறந்து பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். எனக்கண்டியே செஞ்சேன்னு சொல்லிட்டு லூஃபி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டேய், நான் பண்ண பிரசன்டேஷன் நீ எதுக்கிட்ட சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு சாஞ்சி டென்ஷன் ஆயிட்டான். சடனா கோனிஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சடனா உசப் பெஞ்ச் நின்னுக்கிட்டு இருக்கான். வெளியே நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் கப்பலை கட்டுறாங்க. லூஃபியும் மத்தவங்களும் வரட்டும், நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு பேசி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸ்ட்ரெயிட் அவங்க கப்பலே மோதனு சோப்பர் சுத்திட்டு போய் விழுதான். என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் தூரத்துல இருந்து பார்த்து நக்கலா சிரிக்கான். அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஸ்ட்ரெயிட்டா வந்து மேரி கப்பலே இடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஜோர் ஒரு பக்கம் முடிச்சிட்டான். டே, ஆல்ரெடி நம்ம கரண்ட்ல மாட்டிக்கிட்டோமோன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே உசப் போறான். டே, நம்ம கப்பலுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சுட்டாங்க பாருங்கன்னு சொல்றான். ஏதோ வந்து கல்லு வந்து இடிக்குன்னு சொல்றான் உசப். நம்ம இல்லாம அவங்க என்னடா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு லூஃபி வாரான். டே, அவங்க ஒண்ணு என்ஜாய் பண்ணடா, வேற ஏதோ நடக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. நம்மளோட கப்பல் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு லூஃபி கத்துறான். ஏன்டா அவங்க போறாங்க நம்மள்ட்ட சொல்லாம அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களே அறியாம கப்பல் பின்ன நோக்கி போய்கிட்டு இருக்கு. நம்ம கப்பல் ஏன்டா ரிவர்ஸ்ல போகுதுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. டே, நம்ம கப்பலே ஸ்டார்ட் ஆகல, வேற ஏதோட நடந்துருக்குன்னு சொல்லிட்டு கோனிஸ் பார்த்தா சோகமா இருக்கா. அவனே லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். இவ ஏன்டா சோகமா இருக்கான்னு சொல்லிட்டு கப்பல் ரிவர்ஸ் நோக்கியே போய்கிட்டு இருக்கு. ஆமி முழிக்கா, நம்ம கப்பலுக்கு என்னதாண்டா ஆச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. ஜோரோவும் குதிச்சுட்டு வரான். நம்ம அந்த கரண்ட்ல மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஜோரோ கேக்குறான். இது அது மாதிரி தெரியல, வேற ஏதோ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு ரோபின். என்னதாண்டா நடக்குன்னு சொல்லிட்டு லூஃபி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா கப்பல் வந்து வெளியே வருது. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு லாப்ஸ்டர் வெளியே வந்து இருக்கு. டே, சூப்பர் எக்ஸ்பிரஸ் லாப்ஸ்டர்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கோனிஸ் மட்டும் ஷாக் ஆகாமல அப்படியே இருக்கா. நம்மள எவனோ தூக்கிட்டு போறான்டா, அதனால எல்லாருமே கப்பல்ல இருந்து குதிக்க தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்றாங்க. டே, நம்ம கப்பலை தூக்கிட்டு போறாங்க, நம்ம இப்படிடா குதிக்க முடியும்னு சொல்லிட்டு சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். நீங்க இங்க இருந்து குதிச்சுக்கோங்கடா, நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜோரோ ஒரு பக்கம் மட்டும் தனியா இருந்து என்னடா பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரோ தனியா குதிக்கான். ஸ்ட்ரெயிட்டா வந்து லாப்ஸ்டரை துண்டு துண்டா வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். நெருப்பா பறக்கு, ஆனா லாப்ஸ்டருக்கு எதுவுமே ஆக மாட்டுக்கு. ஆனா ஒர்க் ஆயிருச்சு. என்னன்னு பார்த்தா தலை துண்டு துண்டு ஆகுது. இது நல்லா ஒர்க் ஆகும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்க் ஆகுத மாதிரி தெரியல. நீ கப்பல்ல ஏறுன்னு சொல்லிட்டு இருக்கா. ரோபின் லேடர் தூக்கி போட்டதாவா இப்படியே பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க அடுத்த மூவ் எடுத்துருவாங்க, நீ பாத்தேருன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு சொல்லிட்டு ஜோரோ பாக்குறான். என்னன்னு பார்த்தா ஏதோ பாம்பு மாதிரி தண்ணிக்குள்ள குதிச்சு குதிச்சு வருது. கை சீசன் என்னதான் டிஃபீட் பண்ணாலும் இன்னும் நிறைய என்ன வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம இங்க தப்பிச்சு போறதா நம்மளோட முதல் நோக்கமா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா ரோபின். பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு, நம்ம தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்மளுக்கு அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ கட்டுக்கிட்டு இருக்கான். ஐலாண்டுக்கு போகணும், என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி சோகமா இருக்கா. லூஃபி உசப் சாஞ்சின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. லாப்ஸ்டரோ ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதுல ஒரு பக்கம் மீன்லாம் துரத்திக்கிட்டு வருது. ஆனா அந்த போலீஸ் நக்கலா நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கான். மிரண்டு நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. லூஃபி இப்ப என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க எங்க தாண்டா போவாங்கன்னு சொல்லி லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். அவங்க அப்படி எங்க போவாங்கன்னு சொல்லிட்டு கோனிஸ் அப்போ ஒரு மாதிரி சோகமா பேசுறாரு. இந்த சூப்பர் எக்ஸ்பிரஸ் லாப்ஸ்டர் வந்து கடவுளோட மெசஞ்சர்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு கடவுள்கிட்ட தான் தூக்கிட்டு போவோம், வேற எங்கேயும் போக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு நார்த் ஈஸ்ட் உள்ள அப்பர் யார்டுக்கு தான் இந்த போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அவரு அங்க ஒரு நரபலி கொடுக்கற ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய இடம் சொல்றாரு. அவரு நாமி ராபின் மிச்சம் இருக்கவங்களுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உசப் இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவனோட கை பாட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்றாரு. அவரு அவங்கள்ட்ட ரொம்ப வேகமா சொல்லிட்டேன். இந்த கெவனோட பனிஷ்மெண்ட் வந்து மொத்தம் 2 வகை இருக்கும். நான் இப்ப சொன்னது முதல் வகை தான், எடுத்தோடனே கொல்றது. 2வது வகை என்னன்னா அது வந்து ஒரு சேலஞ்சுன்னு சொல்றாரு. அவரு 2வது பனிஷ்மெண்ட் எப்படி வரும்னா அவர் ஏதாச்சும் ஒரு சேலஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அதனால அவங்களை என்னதுக்கு ஹோஸ்டேஜ் மாதிரி புடிச்சு வச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. என்னதான்டா பேச வரீங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்கறான். இல்ல இப்ப நம்மளுக்கு ஒரு மேப் வேணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. மேப் தானே அது ஏன்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு உசப் எடுக்கிறான். ரொம்ப ஓல்டு மேப்னு சொல்றாரு. அவரு ஆனா இது கரெக்டா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காரு. கோனிஸ் அமைதியாவே இருக்கா. கோனிஸ் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கா. சாஞ்சி எனக்குலாம் ஒரு பிரச்சனை
பிரச்சனையும் கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீலாம் எதுக்கு கவலைப்படாத, இதை நான் முடிச்சுக்கிட்டு தான் சொல்றான் லூஃபி. நம்ம எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்த காட்டுறாரு, அப்பர் யார்டு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறாரு. நீங்க இங்க இருந்து தான் அந்த ஏரியாக்கு போகணும், பார்த்து அந்த இடத்தோட சென்டர் பாயிண்டே அந்த அப்பர் யார்டா தான் இருக்கு. நீங்க இந்த மில்கி ரோட எடுத்துட்டு போனீங்கன்னா இங்க இருந்து இந்த ஐலண்டை விட்டு வெளியே போயிடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா அங்கதான் அந்த காடு இருக்கும், உங்களுக்காண்டி பிரீஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இங்க இருந்து மட்டும் தான் நீங்க அந்த வழியோடி போக முடியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கேக்குறான், நாங்க ஃப்ரண்ட் வழியோடி போனா அது பிரச்சனையா இருக்கும், ஏன் நாங்க சைடு வழியோடி போக கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொன்னது கரெக்ட் தான், நாங்க மெயின் ரோட எடுத்துட்டு போனா அதுல எங்களுக்கு பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றோம்னா, நீங்க சொல்ற மாதிரிலாம் அப்படி வேற திசையெல்லாம் நோக்கி போக முடியாது. நீங்க வேற திசையில போனீங்கன்னா அந்த சாக்ரிஃபைஸ் ஆல்டர் ஏரியாக்கு நீங்க போக முடியாது, ஏன்னா இப்போ உள்ள மேப் படி நிறைய இடம் மாறி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். அது என்னன்னு பார்த்தா ரோலர் கோஸ்டர் மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்கு, அதுலதான் அவங்க போய் தீரணும். மில்கி ரோடு மாதிரி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, நிறைய என்ன இருக்கு, 100க்கு மேல இருக்கு, சின்னது இருக்கு பெருசு இருக்கு. நீங்க இந்த லாப்ஸ்டர் போல வழியில போனா மட்டும்தான் நீங்க இந்த போட்டை பிடிக்க முடியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதான் விஷயமா சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காம. அப்ப நாங்க எந்த வழியில போறோமோ அந்த வழியில வர தயாரா இருப்பானுங்க அப்படிதான் சொல்லி சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுல போய் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. அப்படியா, எங்க ஃப்ரெண்ட்ஸையும் கப்பலையும் காப்பாத்துக்கு நாங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கோம், ஃப்ரெண்ட் கேட்டு வழியோடய போகும்னு சொல்றான் சாஞ்சி. அந்த சேலஞ்சு ஹெவனோட ஜட்ஜ்மெண்ட் அதை தானே பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. ஆமா, அப்பர் யார்ல மொத்தம் 4 பிரீஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நினைச்சதோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அவ்வளவு ஈஸிலாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சடனா பார்த்தா கோனி ஷாக் ஆகுறா. ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நாம போறோம், பிரீஸ்ட் அடிச்சு நொறுக்குறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறோம்னு சொல்றான் லூஃபி. இதுல ஃபன் ஸ்டார்ட் ஆகுடா, ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பா அப்பர் யார்ட காட்டுறாங்க. அதோட முடியுது, அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறங்க. See you, bye.